கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல மத்தியான வேலையிலையும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல் வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலையில் உங்கள் கரை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு எல்லோரும் வந்திருக்கிறோம். வந்த நம்மளை ஆண்டவர் வெறுமையாக விட்டுருவாரா? ஒரு நாள் வெறுமையாக நிச்சய மாட்டார், விட மாட்டார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடணும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்ம பாடுற பாடல்கள், கேட்குற வார்த்தைகளை நம்ம அப்படியே விசுவாசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் அற்புதத்தோடு தான் நம்ம திரும்பி செல்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீரெல்லாம் நீங்கள் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக விசுவாசத்தோடு கூட நாம் பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட
ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். அக்கினியின் மேல் நடந்தாலும் எரிந்து போக மாட்டார். அக்கினியின் மேல் நடந்தாலும் எரிந்து போக மாட்டார். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டார். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டார். நீ மூழ்கி போக மாட்டார். நீ மூழ்கி போக மாட்டாய். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே எல்லாரும் எழுந்திருந்து பாடலாமா? கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. எல்லாம் விசுவாசத்தோடு கூட சொல்லுவோமா? கவலைகள் எல்லாம் மறந்து போய்விடும் என்று சொல்லுவோம். கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். வாயினால் அறிக்கிடுவோம், நாங்கள் கலங்கிட மாட்டோம். என் தேவன் எங்களை காத்து கொள்வார், என்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி நம் நாவில் அறிக்கையிட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். மறுபடியும் சொல்லுவோம், கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுவோமா? கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நம் தேவன் ஒரு நாளும் நம்மை விட மாட்டான்.
நம் நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து அப்பா நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க அப்பா பார்த்து சொல்லுவோமே, இதுவரை நடத்தின எபினேசர் இனி நம்ம கைவிட்டுவாரா? நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் கைவிடாத நேசர் நம்ம கூட இருக்கிறாருங்க, நம்ம கூட இருக்கிறார். நம்ம கரத்தை பிடித்து அவர் இருக்கிறார். நம்மை நடத்துகிற தேவன், நம்ம பிறந்தது முதல் இந்நாள் வரையிலும் நம்மை தூக்கி சுமந்த நம் தகப்பன் இனிமேலும் நம்மளை கைவிட்டுவாரோ? நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அவர் இன்னும் நம்மை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கண்ணீரோடு வியாகுலத்தோடு போராட்டத்தோடு ஒருவேளை நீங்கள் இருப்பீங்கன்னா அப்பா பார்த்து சொல்லுங்க, என் நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா, எனக்கு எல்லாம் நீங்கள் தான்ப்பா. விசுவாசத்தோடு அப்பா பார்த்து சொல்லுவோம். சின்ன பிள்ளை ஒரு தாய் தகப்பனை பார்த்து சொல்லுது, என் அப்பா எனக்கு வாங்கி தருவாங்க, நான் என்ன கேட்டாலும் என் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாது எனக்கு வாங்கி தந்துடுவாங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளை அப்பா அம்மா மேலே நம்பிக்கை வைக்க, அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்க. ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை? நான் உங்கள் தகப்பனாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன்னா, உன் கண்ணீரை நான் துடைக்க மாட்டேன்னா, நீ அழும்போது வேடிக்கை பார்க்குற ஒரு அப்பா இல்லையேன்னா, உன் கண்ணீரை துடைக்கிற அப்பா என்று சொல்லி அப்பா நம்மை பார்த்து சொல்கிறா, உமக்கு நன்றி டாடி என்று நம்ம சொல்லுவோம். ஏசப்பா இதுவரையிலையும் செய்த நன்மைகளை நம்ம எண்ணி பார்த்தோன்னா நமக்கு இருக்கிற குறைகள் நமக்கு பெருசாகவே தெரியாது. இது இன்னும் சந்திக்கப்படலை, என் வாழ்க்கையில் இது இன்னும் நடக்கலைன்னு அந்த குறை நமக்கு பெருசாகவே தெரியவே தெரியாதுங்க. அப்பா பார்த்து நன்றி என்று சொல்லுவோம். நல்ல பலனை தந்திருக்கீங்கப்பா, நல்ல ஜீவனை தந்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி டாடி. அப்பா பார்த்து சொல்லுவோம், நம்புவேன் உண்மை மாத்திரமே என்று நம்ம சொல்லுவோம். நீங்கள் சொல்லும்போது அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? என் பிள்ளை இன்னும் அவிசுவாசமாக இருக்கிறானேன்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற அந்த ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தலாமே, அந்த அப்பாவை நம்ம சந்தோஷப்படுத்துவோமே. அப்பா உமக்கு நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. கொடா கொடி உமக்கு நன்றிப்பா. எங்கள் வாழ்க்கையிலையும் மட்டும் நீங்கள் போதுமானவராக இருந்தீரே, உமக்கு நன்றி டாடி, நன்றி சப்பா, நன்றி சப்பா, நன்றி டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் சப்பா. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி பாட சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி அப்பாட சொல்லுவோமே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. இன்னொரு முறை சொல்லுவோம். அப்பா பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவா. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அமேசப்பா, எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரம் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான்ப்பா. ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும், ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உண்மையே நம்புகிறோம்ப்பா. உண்மையை நான் நம்புவேன்னு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க டாடி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியோடு வந்திருக்கிறாங்களோ, என் வாழ்க்கையில் இது இனிமே நடக்காதா, என் வியாதி இனிமே இது என்னை விட்டு போகாதா, நான் இப்படியே தான் இருந்து மடிஞ்சு சாகணுமான்னு சொல்லி யாரெல்லாம் வேதனையோடு கூட இருக்கிறாங்களோ அப்பா, இந்த வேலையில் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்க ஏசப்பா. உங்கள் அற்புதக்காரம், உங்கள் வல்லமையுள்ள காரம், உங்கள் கிருபையுள்ள கரம், உங்கள் தயவுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தொடட்டோன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட இடத்துல உங்களுடைய கரத்தை கர்த்தர் வைப்பீராக. ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீங்கள் இருதயத்தை பார்க்குறீங்கப்பா. மனுஷர் பார்க்கும்போது நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க இருதயத்தில் எவ்வளோ வேதனை வலியோடு கூட ஆண்டவரே அநேகர் இருக்கிறாங்களே, அது மனுஷனா எங்களுக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும்ப்பா. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை
நீர் புறம்பே தள்ளாத தேவனா இருக்கிறீங்கப்பா. என் தேவன் அற்புத விடுதலையை கர்த்தர் தருவீராக, தருவீராக. யாரெல்லாம் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. நாள்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. தேவையில்லாத கட்டிகள் மறையட்டும். வயிறு வீக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை தருவீராக. புண்கள் அருகி போய் நாற்றமெடுத்த நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் இந்த வேலையில் ஒரு அற்புத சுகத்தை உண்டு பண்ணுவீராகப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பக்கவாத வியாதினால எழும்பி நடக்க முடியாதபடி ஆண்டவரே படுத்த படுக்கையில் கிடக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன வார்த்தை ஆண்டவரே உங்களுக்குள்ளாய் கடந்து செல்லட்டும் ஐயா. அற்புத விடுதலை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தருவீராக, தருவீராக, தருவீராக. ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே இல்லையப்பா. உங்க முகத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க. அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா. இயேசுவின் தழும்புள்ள வல்லமையுள்ள கரம் இப்பொழுது அவர்கள் மீது நீட்டப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. வாழ்க்கையில் ஒரு அன்பு ஆண்டவரே ஒரு சுகத்தை அவங்க ருசி பார்க்கட்டும். என் தேவன் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி சொல்லத்தக்கதா கர்த்தர் அற்புதத்தை செய்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நீங்கள் பெரியவர், மகிமையான காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ஆண்டவரே கேன்சர் கட்டியினால், தலையில் மூளை பகுதியில் கட்டியினால் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்கப்பா. காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் ஒரு தாகத்தோடு கூட ஒருவேளை இந்த ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறாதா, நம்ம பாட்டு பாடியிருக்கோம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நம்ம ஜெபிச்சிருக்கோம். ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஒரு விடுதலையோடு கூட தான் அனுப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களே ஆற்றுவேன். 12வது வசனம் 13வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னா கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிறையா பேரோட வாழ்க்கையில் இப்படி தான், என்னை கவனிப்பார் யாரும் இல்லை, விசாரிக்க கூட யாரும் இல்லை, நான் இவ்வளோ நாள் படுத்த படுக்கையாக இருக்கேன். நிறையா பேரோட கண்ணீர். நம்ம நிறைய கிராமங்களுக்கெல்லாம் போகிறோம். எத்தனை பேர் கைவிடப்பட்டவங்களா, எல்லாராலும் ஒடுக்கப்பட்டவங்களா, வியாதின்னு படுத்துட்டாங்கன்னா அவங்கள தூக்குறதுக்கு, அவங்கள சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்படி நிறைய பேர் என்னை தூக்குறதுக்கு கூட ஆள் இல்லையே, என்னை தேடுறதுக்கு, என்னை விசாரிக்கிறதுக்கு. பசியாக இருக்குது, ஆனால் அந்த பசியை போக்குறதுக்கு ஒரு சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்க கூட எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி நிறையா பேர், கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறையா பேர் வேதனையோடு இருக்கிறாங்க. நம்மளும் அப்படித்தான் ஒரு நாட்களில் நம்மளை விசாரிப்பாரற்று நம்மளை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் இருந்த நம்மளையே ஆண்டவர் என்ன செஞ்சார், தேடி வந்து நம்மளை ரட்சித்து இந்த இடத்துல ராஜாக்களாக ராஜாத்தியாக நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். உயர்த்தி வைத்த ஆண்டவர் இன்று இப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைக்கிறவராக இருக்கிறார். இப்படி யார் இருந்தான்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போம். என்னை விசாரிப்பார் இல்லை, என்னை தூக்கி விட ஆள் இல்லை, என்னை தேடி வர ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி படுத்த படுக்கையாக கடந்த ஒரு நபரை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம்னா அங்கே ஒரு சம்பவம் கூறப்பட்டிருக்கு. 38 வருஷமாக வியாதியாக கொண்டிருந்த ஒரு மனுஷன் சொல்லி நம்ம பார்க்குறோம். எத்தனை வருஷம்? நல்லா சத்தமா, நமக்கு இருக்கிற பாடும் பிரச்சனை 38 வருஷமாக இருக்கா? இங்கே இருக்கிற நிறையா பேர் என்ன செஞ்சுட்டானு, 38 வயசுல கொஞ்சம் பேருக்குலாம் இல்லை, அப்படி தானே? ஆமாம், 38 வருஷமாக வியாதியாக இருந்த ஒரு மனுஷன். நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம். இதுக்குள்ளே நம்ம ஆண்டவரை எத்தனை முறை நம்ம முறுமுறுத்திருப்போம் பாருங்களேன். அவரை கசந்திருப்போம். 38 வருஷத்துக்கு நம்மளை பிறந்ததுலேருந்து இம்மட்டும் கரை பிடிச்ச ஆண்டவர் இனி நம்மளை நடத்த மாட்டாரா? ஒரு 6 மாதம் இல்லை, ஒரு மாதம் இருக்கட்டுமே, 1 மாதத்துக்குள்ளேயே ஆண்டவர் வேண்டாம், ஒருத்தர் வேண்டாம்னு என்ன செஞ்சிருவோம், தூக்கி எரிஞ்சிருவோம்ல. நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான். 1 வருஷம் 2 வருஷம் 38 வருஷம் வியாதியாரோட யாராவது இருக்கமா, கஷ்டத்தோட பாடோட 38 வருஷமாக என் பிரச்சனை மாறவே இல்லை அப்படின்னு சொல்கிற யாராவது இருக்கீங்களா?
இல்லவே இல்லை. நம்ம அப்பா கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். அவர் சமூகத்தில் போய் அழுதா போதும், அவர் என்ன செஞ்சிருவார்? கண்ணீரை துடைச்சிருவார். நம்ம செய்கிறது பெரிய தப்பு என்னென்னா, போய் நல்லா அழுதுருவோம். அழுதுட்டு நம்பிக்கை இல்லாமல் வந்துடுவோம். நம்மளே அதை தூக்கிட்டு வந்துடுவோம். சரியா? ஆண்டவர்கிட்ட போய் இறக்கி வைப்போம். மூச்சு நல்லா சாக போகிற அளவுக்கு அழுவோம். எல்லா காரியத்தையும் கொட்டிட்டு இனிய வாழ்க்கையில் எங்கே நடக்க போகுது? நம்பிக்கை இல்லாதவங்கள என்ன செஞ்சிடும்? திரும்ப வந்துடும். அண்ணாள் போய் அழுதாங்க. வெளியில் வரும்போது நம்பிக்கையோடு கூட வந்தாங்க. கர்த்தர் எனக்கு செய்வார்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களா? துக்கமுகமாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ நம்ம இப்படி ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். கேட்டுட்டு எப்படி தான் இருக்கணும்? கர்த்தரிய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார்ன்னு சொல்லி நம்பிக்கை, ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும். ஆண்டவர் செய்ய அவர் உறுதி. அவர் அதுக்காக தானே நம்மளுடைய பாவத்துக்காக, வியாதிக்காக தானே அவர் மரித்தார். வியாதிக்காக மரித்த அந்த ஆண்டவர் சும்மா அப்படி நம்மளை விட்டுருவார்? ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும். பாருங்களேன், 38 வருஷமாக உள்ள வியாதி. அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க? குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த ஒரு தேவதூதன் போய் குளத்தை கலக்கும்போது அங்கே யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யுமா? சொகம் கிடைக்குமா. அப்போ பாருங்கள், ஒரு வேளை குருடாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பவுண்டிட்டாவது போயிருந்துருப்பார் இல்லையா? அடுத்து பாருங்கள், சூம்பின உருப்படி, ஏதோ கையோ காலோ சூம்பி இருக்குது, ஒரு உறுப்பு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க கூட கொஞ்சம் போயிருப்பாங்க. அப்போ இந்த 38 வருஷமாக வியாதியாக இருந்தவர் என்ன வியாதியில் இருந்திருப்பார்? அவர் ஒரு சப்பானியாக கிடந்திருப்பார். சப்பானினா அவங்கள தூக்கிக்கிட்டு போகணும், அப்படி தானே? அப்போ அவங்கள தூக்குறது கூட என்ன செய்யலை? ஆள் இல்லை. அப்போ அவங்க வீட்டில் இருந்து அவங்கள யாருமே என்ன செய்யலை? விசாரிக்கவே இல்லை. யாரும் தேடிக்கிட வரல. அவங்களும் 1 வாரமோ 2 வாரமோ 1 மாதமோ 2 வருஷமோ வந்திருப்பாங்க. இவனுக்கு வேறு வேலை இல்லை, இவன் இன்னைக்குள்ளே என்ன செய்ய மாட்டான்? சுகமாக மாட்டான், இன்றைக்குள்ளே அவனுக்கு சரியாகுதான்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க? வந்திருக்க மாட்டாங்க. அவனும் நம்பிக்கையற்ற நிலையில் தான் என்ன செஞ்சுருப்பான்? படுத்து கிடப்பான். 38 வருஷம் ஒருத்தன் கிடக்கிறானா, அந்த 38 வருஷமாக எத்தனை பேர் சுகமாகி போயிருப்பாங்கள்ல? எத்தனை பேர் போய் சுகமாகி வரும்போதெல்லாம் அவங்க இருதயத்தில் எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஏக்கம் இருந்திருக்குல்ல, நம்ம வாழ்க்கையில் இது நடக்க முடுக்கே, எல்லாரையும் கூட்டிகிட்டு போக ஆள் இருக்காங்களே, எல்லாரும் போய் இந்த குளம் கலங்கும் போது போய் டக்குன்னு போய் சுகமாயிட்டு வந்துடுறாங்களே, ஆனால் என்ன விசாரிக்க, என்ன கூட்டிகிட்டு போக, என்ன அழைச்சிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த சப்பானிக்கு என்ன செஞ்சுருக்கு? 38 வருஷம் வியாதியஸ்தனுக்கு அவ்வளோ ஒரு மனசு வேதனையோடு கூட இருந்திருப்பார். நம்ம வாழ்க்கையில் நிறையா பேர் அப்படி தான். என் வாழ்க்கையில் இது நடக்கலையே, என் கூட இருந்தவங்களுக்கும் அற்புதம் நடக்குது, என் கூட படித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிட்டு, என் செட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு, என்னோட ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தவெல்லாம் சுகமாகி போகிறான், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே, என்னை ஏன்னு விசாரிக்க கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த மனுஷனை தேடி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கே போகிறாரு. ஒரு ஏமாற்றத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு 38 வருஷமாக கடந்த அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம பார்த்தோன்னா 6வது வசனத்தில், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. யாராவது ஒருத்தர், அப்பா எத்தனை பேர் அங்கே வந்திருந்துருப்பாங்க, இவன் படுத்த படுக்கையே கிடக்கானே. அதில் முன்னாடி பார்த்தோன்னா பெதஸ்தானப்பட்டவருக்குள்ள மாட்டு வாசல் இருந்து அதற்கு அவன் 5 மண்டபங்கள்னு சொல்லி அவன் அப்படியே என்ன செஞ்சானா? அப்படியே அங்கே படுத்திருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவளை தான் இனி யார் நம்மளை தேடி வரப்போறா, யார் நமக்கு சுதந்திரப்போறா? இதையோட நம்ம வாழ்க்கை அவளை தான் முடிஞ்சு போச்சு. இப்படியே கடந்து இந்த குளத்தருகே நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான்? செத்துற வேண்டிதான் அப்படின்னும் அவன் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டான் அவன் வாழ்க்கைக்கு. எந்த இடத்துல முடிஞ்சதுன்னு முற்றுப்புள்ளி வைக்குமோ அன்னைக்கு ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்குவார். ஆமே விசுவாசிக்கிறவங்க அல்லையிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவனும் அப்படி தான் முடிஞ்சதுன்னு படுத்துட்டான். ஆண்டவர் அங்கே வாராரு. படுத்திருந்து அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனிருந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? ஆண்டவர் கேள்வி கேட்காரு. அந்த கேள்வி கேட்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவனே 38 வருஷமாக கிடக்கிறான். இவர் போய் என்ன செய்யணும்? சுகத்தை கொடுத்துருங்க இயேசு நாமத்தில். அவன் கேட்குறாரு, நீ சுகமாகணும்னு சொல்லி விரும்புகிறியா? நம்மளாக இருந்தால் உங்களை பார்த்த கேலியாக இருக்கா? உனக்கு இது வேணுமா? நம்ம ஒரு தேவையோடு இருக்கோம். அவங்க இது உனக்கு வேணுமா? ரொம்ப நாள் ஒரு காரியம், ஒரு தேவை நமக்கு உண்டு. ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்குது. அதை ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்குறாங்க, இது வேணுமான்னு கேட்டால் நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? உனக்கு என்ன பார்த்தா நக்கலாக தெரியுதா? என்னை பார்த்தா உனக்கு கிண்டலாக தெரியுதான்னு கேள்வி கேட்டுப்போம், அப்படி தானே? அவன் என்ன செய்கிறான்? ஏன் ஆண்டவர் அப்படி கேட்குறாருன்னா, என் பிள்ளை என்கிட்ட என்ன செய்யணும்? பேசணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அவன் வாய் திறந்து என்கிட்ட சொல்லணும். ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணட்டும், மற்றவங்க ஜெபம் பண்ணட்டும். நம்ம சாப்பிட்டா தான் நம்ம வயிறு நிறையும், நீங்கள் சாப்பிட்டா உங்கள் வயிறு நிறையும், அப்படி தானே? உங்களுக்காக நான் சாப்பிட்டேன்னா உங்கள் வயிறு நிறைஞ்சிருமா?
நிறைய அதில். அதுபோல் ஏசப்பா ஆசைப்படுறார், நீ பேசணும், என் பிள்ளை என்கிட்ட பேசணும், அவன் குறைய என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆசைப்படுறாரு. 7வது வசனத்தில், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு யாருமே இல்லை. அவன் குறைய ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான்னு சொல்கிறேன், யாருமே இல்லைப்பா, நானும் 38 வருஷமாக கிடக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே யாருமே இல்லை, நான் போகிறதுக்குள்ளே யாராவது ஒருத்தங்க இறங்கிறாங்க, நான் நடந்து போக முடியாது, நான் தவண்டு சப்பானினா என்ன செய்யணும் அப்படின்னு நகண்டுக்கிட்டே போகணும், அப்படி போகிறதுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ளே போக முடியுமா, அவனை மிதிச்சியாக கொண்டு போட்டுருவாங்க. அப்போ அப்படியே கிடக்கிறான். இதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறார். ஓகே, எந்திரிச்சிட்டேன், அப்படி தானே. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம குறைகளை நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மள்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தை என்ன செய்யணும், நம்ம விசுவாசிக்கணும். 38 வருஷம் வியாதி இருக்கிற ஒருத்தனை ஆண்டவர் சுகமாக்க முடிஞ்சுன்னா, 1 வருஷம், 1 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவையாக இருக்குது, இல்லை உங்கள் வியாதியாக இருக்குது, ஆண்டவரால் குணமாக்க முடியுமா முடியாதா? சத்தமாக சொல்லுங்கள், முடியுமா முடியாதா? பரலோகம் நம்மளை பார்த்துட்ருக்கு, ஜீசஸ் நம்மளை பார்த்துட்ருக்கார், நம்ம இருதயத்தெல்லாம் ஆராய்ஞ்சிட்ருக்கிறார். என் பிள்ளைங்க வாயில் இருதயத்தில் என்ன வருதுன்னு பார்த்துட்டே இருக்கார் ஆண்டவர். நீங்கள் வாயில் சொல்லும்போது அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கனப்படுத்துகிறார். சொல்கிறவங்களுக்கு, விசுவாசிக்கிறவங்களுக்கு, வாயத்துன்னு சொல்கிறவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். இல்லாட்டினா இது எங்கே நடக்க போகுதுன்னு அவிசுவாசமாக இருந்தோம்னா அப்படியே தான் நடக்கும். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை சுகப்படுத்த முடியும். வியாதி மட்டும் இல்லை, பண கஷ்டமாக இருக்கலாம், அழுகி போன நிலையில் சுகர்னால இன்றைக்கி நிறைய பேர் கால் கையெல்லாம் அழுகி போகுது. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒருவேளை வெளியில் இருக்கிற கஷ்டம்தான் மற்றவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் ஆண்டவருக்கு அந்த இருதயத்தில் ஒரு போராட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போராட்டத்தை நாளாக அனுபவிச்சிருக்கேன். அது தாங்கக்கூடாத ஒரு சுமையாக இருக்கும், அப்படி தானே. வெளியிலவும் சொல்லவும் முடியாது, எதோ விழுங்கவும் முடியாது, வெளியில் கக்கவும் முடியாதுன்ற மாதிரி அவ்வளோ ஒரு பாரங்களை தூக்கி வச்சமா இருக்கும். இதையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்க்குறார். எத்தனை வருஷம் இந்த போராட்டம் இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லி முடிக்கிறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடந்துச்சு. சரியா, வயிற்றில் ஒரு 17 தையல் போட்டிருந்தாங்க. ஏற்கனவே 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இது 3வது ஆப்ரேஷன். பெரிய ஆப்ரேஷன்னால் நான் அந்த குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது முதுகில் ஒரு ஊசி போடுவாங்க. அது வந்து 2 பிள்ளைகளுக்கு எனக்கு ஊசி போட்டதுனால 3வது இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு பயம். ஏன்னா அது பயங்கரமாக வலிக்கும், ரொம்ப குனியை வச்சு போடுவாங்க, ரொம்ப வலிக்கும் அந்த இது. அப்போ நான் ஜோம் பண்ணிட்டு போனேன், ஆண்டவரே நீ இந்த டாக்டர்லாம் எனக்கு போட வேண்டாம், அவங்க கையில் ஊசி வாங்கி நீங்கள் போட்டுருங்க ஏசப்பா. எனக்கு அந்த பிள்ளைகளை எடுக்கும்போது அந்த வலி ஞாபகம் வந்துட்டு, வேண்டாம் ஏசப்பா நீங்கள் வாங்கி போட்டுருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜோம் பண்ணிவிட்டேன். ஆனால் தைரியமாக உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் போட்டாங்க 2 ஊசி வேறு முதுகில் போட்டாங்க. உண்மையில் ஆண்டவருக்கு மகிமையாக சொன்னேன், ஒரு எறும்பு கடிச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு அந்த வலி. வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணி 12:30 கொண்டு வந்து ஐசி வார்டில் போடுறாங்க. ஐசி வார்டு எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குல்ல, ஆனால் அந்த வார்டில் நான் படுத்திருந்த பெட்டுலாம் மழை பெஞ்சா எப்படி தண்ணி இருக்கும் அது மாதிரியா என் உடம்பெல்லாம் ஜில்லுன்னு வேர்த்து ஃபுல்லாக தண்ணியாக கிடக்குது. அந்த பெயின் கில்லர் போடுற அந்த எஃபெக்ட் முடிஞ்ச உடனே, எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு வலியும் தெரியல. அந்த எஃபெக்ட் முடிஞ்ச உடனே வலிச்சிச்சு பாருங்கள், 12:30 வலிச்ச வலி, எங்கே மத்தியானம் 12:30 வலிச்சது. அவ்வளோ வலி, கிட்டத்தட்ட காலையில் அதிகாலையில் 4:30 எழுதி கத்திருக்கேன். அவ்வளோ ஒரு வலி, என்னால் தாங்க முடியல, அப்படி வலி. ஏன்னா ஏற்கனவே அந்த சர்ஜரி பண்ணியிருப்பாங்களே, அதே இடத்துல மறுபடியும் கிழிச்சனால அந்த வலி என்னால் தாங்க முடியல. இங்கே அங்கங்கே ஊசியை குத்தி வச்சுருக்காங்க. இப்போவும் நினச்சா உண்மையிலே ஆண்டவர் ஜீவனை தந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இங்கே ஒரு ஊசி மாட்டியிருக்காங்க, இங்கே மாட்டியிருக்காங்க, பின்னாடி ஒன்று மாட்டி வச்சுருக்குறாங்க. எங்கிட்ட பரல முடியாது, ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அது தெரியும் அதோட வலி என்ன திரும்ப முடியாது. ஆனால் அந்த வலி எனக்கு தாங்க முடியாமல் நான் பரல்றேன், இங்கிட்டு பரல முடியாது கட்டாயம். ஆனால் அந்த வலி அவ்வளோ பெரிய வலி, ஊசி குத்துறது ஆப்ரேஷன் பண்ண அந்த வலியை விட எனக்கு வயிறு வலி அவ்வளோ ஒரு வலி. எங்கள் அக்கா என் பக்கத்தில் நிற்கிற, அவள் சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டேன், அவ்வளோ ஒரு வேதனையில் துடிக்கிறேன். டாக்டர் சொல்கிறாங்க, பெறலாதம்மா, போட்டு அந்த தையல் விட்டுட்டுனா மறுபடியும் உனக்கு கிழிச்சு மறுபடியும் தையல் போடணும், ரொம்ப கஷ்டம், இதை விட ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வலி தாங்க முடியல. ஒரு இன்ஜெக்ஷன் 600 ரூபாய், அந்த இன்ஜெக்ஷன் 1-2 தான் போடுவாங்க, அதுக்கு மேலே போட்டால் நரம்புகள்லாம் ரொம்ப பாதிச்சிருமா. ஆனால் என் வலி தாங்க முடியாமல் 4-5 ஊசி வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டிருக்காங்க. வலி நிற்கவே இல்லை, ஃபுல்லாக கத்திருக்கேன். 12:30 வலிச்ச வலி 4:30 எழுதி நான் கத்திருக்கிறேன். இல்லை இந்த ரூமில் இருப்பாங்களே, என்னோட சேர்ந்து ஒரு 10 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. எல்லாரும் என்ன பார்த்து அதில் ஆப்ரேஷன் பண்ணதுலேயே நான் மட்டும்தான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கேன், மீதி பேர்லாம் ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ள அம்மா மார்களாக இருந்தாங்க.
அப்போ எல்லாரும் என்னையை பார்த்து என்ன செய்றாங்க, அவங்க வலியை மறந்து என்னையை பார்த்து அழுகுறாங்க, ஐயோ இந்த பிள்ளைக்கு இப்படி இருக்கேன்ட்டு. அப்போ டாக்டர் சொன்னாங்க 4:30 எழுதி பார்ப்போம், அதுக்கு மேலே அந்த பொண்ணுக்கு ரொம்ப வலி எடுத்துச்சுன்னா அவளை மதுரைக்கு அனுப்பி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் பேசியிருக்காங்க. நான் அவ்வளோ நேரம் கத்துனவா, அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சேன். அவ்வளோதான், அதான் அந்த அடைக்குது, முன்னாடி அடைக்குது, வேர்த்து ஓடுது, பெட்டு ஃபுல்லாக நனையுது, என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியல, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு அவ்வளோ கத்துனேன். கரெக்டாக ஒரு 4:50 இருக்கும். 4:50க்கு அந்த வலியெல்லாம் போய் நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரில, நல்லா தூங்கியிருக்கிறேன். டாக்டர் வந்து அது வரையிலும் அந்த நர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சுமைன்னா நான் வாங்கி சுமந்துருவோம்ப்பா, ஆனால் உனக்கு இருக்கிற வழியே நீ தானே சுமக்க முடியும்னு எல்லா நர்ஸும் எனக்காக அழுதுருக்காங்க. எனக்கு அந்த நேரம் யார் அழுதா, யார் என்ன செஞ்சால் தெரியல. எனக்கு எதையாவது ஊசி போட்டு கொன்றுங்கன்னு கூட சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஒரு வலியாக இருக்குது. அவ்வளோ வலியின் மத்தியிலையோ கரெக்டாக 4:50 5 மணிக்கு தானே என்னை வேறு ஊருக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க, மதுரைக்கு. பாப்பாலாம் அப்போ சின்ன பிள்ளை, 2 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போது 4:50க்கு நல்லா தூங்கிட்டேன். அப்போ எந்த டாக்டருமே இப்படி பேஷண்ட்டை வந்து அடிக்கடி பார்க்க மாட்டாங்க. அந்த நர்ஸு சொன்ன சாட்சி சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும்தான்ப்பா இருக்கிற அத்தனை டாக்டரும் உள்ளே வந்து உங்களை அப்பப்போ பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸுகள்லாம் சொன்னாங்க. அப்போ 4:50க்கு தூங்கினேன். பார்த்தா காலையில் 6 மணிக்கு எழுந்தேன். அந்த டாக்டர் நர்ஸு எல்லாம் வந்து, அப்பா நைட்டு நீ துடித்த துடியை எங்களால் தாங்கிக்கவே முடியல. அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வணங்குற கடவுளை நீங்கள் கும்பிடுங்க, எங்களால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வார்த்தை சொல்கிறாங்க, எனக்கு நல்லா காது கேட்கு. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் கும்பிட்ற உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நல்லா தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு ஆப்ரேஷன் பண்ண எல்லாருக்கும் இந்த வலி இல்லை, ஆனால் எல்லாரும் அந்த பெட்டை விட்டு எழும்ப முடியல. நான் மட்டும்தான் என் பெட்டை விட்டு எழும்பி ஒரு 4வது பெட்டுக்கு என்னை மாற்றினாங்க. எங்கள் அக்கா பிடிக்கல, யாரும் பிடிக்கல, எல்லாரையும் தூக்கி தான் விட்டாங்க. ஆனால் என்னை யார் தூக்கி விட்டா? ஏசப்பா தூக்கிட்டார். அந்த வலி இல்லை, மறைஞ்சு போச்சு, வலி இல்லவே இல்லை சுத்தமாக. காலையில் 4ஆக எலும்பி என்ன செய்கிறேன், பிடிச்சிட்டு 4வது பெட்டுக்கு ஆண்டவர் போக கிருபை செஞ்சார். என் வாழ்க்கையில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என் பிள்ளைகளுக்கு நான் அம்மாவாக இருக்க முடியாது, எங்கள் அக்கா தான் அம்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ஒரு வழியெல்லாம் எடுத்து போட்டு சுகத்தை கொடுத்து இம்மட்டும் என்னை ஜீவனோடு வச்சு இந்த இடத்துல பேசுகிறதுக்கு வச்சுருக்காருன்னா அது யாரால் மட்டும்தான் முடிஞ்சது? நம்ம ஆராதிக்க ஆண்டவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் ஜீவனுள்ளவர், இம்மட்டும் ஜீவனோடு இருக்கிறவர். என் வாழ்க்கையில் செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய உண்மையுள்ளவராய் நீதியுள்ளவராய் அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசுனீங்கப்பா, நன்றிப்பா. 38 வருட வியாதியஸ்தனுக்கு விடுதலையை கொடுத்தீங்கப்பா. மரண படுக்கையில் மரணத்தில் துடித்து கொண்டிருந்த என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செஞ்சீங்கப்பா. எனக்கு செய்த ஆண்டவர் அந்த 38 வருட வியாதியஸ்தனை சுகப்படுத்தின ஆண்டவர் இன்னைக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தோடு வியாகுலத்தோடு வேதனையோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவங்க சாட்சி சொல்லட்டும், என்னை போல் அவங்களும் சாட்சி சொல்ல முடியும், நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே. நீங்கள் எல்லாருமேலும் அன்புள்ள ஆண்டவராக இருக்கிறீங்க. ஜபத்தை கேட்கிற ஒரு மாத்திரம் இல்லை, நீங்கள் பதில் கொடுக்குற ஆண்டவரப்பா. நீங்கள் அற்புதத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க. இன்னொரு நாள் நாங்களும் இது போல் அநேக சாட்சிகளை கேட்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளுவீராகன்னு சொல்லி ஜபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அப்படி செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவே நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.